அதுதான் அப்போஸ்தலர்ல இருக்குது. நான் பணத்தை கொண்டு கொடுத்துக்கிட்டு நீ உங்கள்கிட்ட இருக்கிற வரம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கும் போது பரிசுத்தவான்கள் சொல்லுவாருங்க, உன்னோட பணம் உன்னோட நாசமா போட்டுன்னு சொல்லிடுவாங்க. இந்த நாட்கள் அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா உழைக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? கொண்டு போய் வீண் காணிக்கைகளை கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். காணிக்கைங்கிறது இந்த நாட்கள் நடக்கிற கூத்தும் கும்மாளம்பத்தையும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னா, விபச்சார தொழில் செய்வாங்க, சினிமா அருவருப்பான சினிமால இருப்பாங்க, இன்னும் இந்த லஞ்சம் வாங்குவாங்க, இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு ஊழியக்காரர்கிட்ட ஒரு காணியை கொடுப்பாங்க. ஊழியக்காரர்களும் வாங்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறது. சீர்கட்டவனுங்க. அவனுங்களை மனம் திரும்ப வைக்கணுங்கிறது கிடையாது. அந்த விபச்சார ஸ்திரியா இருக்கட்டும், விபச்சார மகனா இருக்கட்டும், அப்புறம் லஞ்சம் வாங்குறவனா இருக்கட்டும், சினிமா ஆக்டர்களா இருக்கட்டும், நீ மனம் திரும்பி விட்டு அப்புறம் உன் காணிக்கை என்கிட்ட கூட நான் வாங்குறேன்னு சொல்லணும். அதை விட்டுக்கிட்டு காணிக்கைகள் வேண்டி பாக்கெட்டுக்குள்ள உனக்கு பணம் தேவை, நல்லா பணத்தை வாங்கி கொண்டு வீண் காணிக்கை